ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரெண்டு கோமதி நாராயணன் பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் டெய்லி மொபைல் ஃபோனில் ஏதோ ஒன்று ஓடிட்டு தான் இருப்போம், பார்த்துட்டு தான் இருப்போம். அது நம்மளுக்கு சம்மந்தப்பட்டதாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்ம அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த இது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நான் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. இது ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனோ இல்லை வேறு எந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சோ கிடையாது. இது நீங்கள் எண்ட் ஆஃப் த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதை இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு வரேன். நான் இப்போது ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 இன்சிடெண்ட்டு நம்ம இங்கே நடந்தது தான் சொல்கிறேன் நான். ஸோ அந்த இன்சிடென்ட்னால தான் நான் இப்போ பேசவே வந்ததேவும். பெங்களூரில் பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டில் கார்க் ஆடிக்கிட்டு இருந்த பிளேயர் ஒருத்தர். அப்புறம் கோயம்புத்தூரில் எவ்ரி சண்டே நானும் கிரிக்கெட் ஆடுவேன். அதே மாதிரி ஒரு டீமில் ஒருத்தர் 30 வயசு தக்கின ஒருத்தர், அவர் ஒன்று. 3வது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே கொஞ்சம் பிரபல ஹார்ட் சர்ஜன் பண்ணுறவர், இதய அறுவை சிகிச்சை. அவரும் பார்த்திங்கன்னா யங் ஏஜ் தான் அந்த டாக்டருக்கும். இவங்க 3 பேருமே இப்போது இல்லை. ஆக்சுவலி சாரி, என்ன ரீசன்னா அவங்க ஒரு ஹார்ட் அட்டாக்னால இப்போது ரீசெண்டாக இறந்துட்டாங்க ஒரு 2 months பேக். இதெல்லாமே அடுத்தடுத்த நடந்த நிகழ்ச்சிகள். இது ஏன் இப்போ அவங்க எதுக்காக எப்படி இறந்தாங்கங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். பட் அது எதனாலங்கிறது நம்ம அது வருமுன் காப்போங்கிற மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா? அதைத்தான் நானும் என் நண்பரும் பேசிகிட்டு இருந்தோம். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் அவர் எனக்கு ஒரு ப்ராடக்ட் மீன்ஸ் எப்படின்னா இந்த ஒமேகா பேலன்ஸ் பண்ணுற மாதிரி விஷயத்தை பற்றி இப்போ சொல்லிகிட்டு இருந்தார். ஆக்சுவலி நம்ம உடம்புல ஒமேகா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தார். சொல்லப்போனால் எனக்கு முதல்ல அப்போ தான் தெரியும் இப்படிலாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவரே ஒரு ப்ராடக்ட், அதாவது ஸ்வீடன் ஓட ப்ராடக்ட் ஒன்று எனக்கு கொடுத்தாரு. ஆக்சுவலி இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க, இது மெடிசன் கிடையாது. அவர் கொடுக்கும்போதே சொல்லும்போது தான் சொன்னார், சார் இது மெடிசன் கிடையாது, நீங்கள் என்ன மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க, இதனால் அதை ஸ்டாப் பண்ண வேண்டாம். பட் இது ஒரு பேலன்ஸ்டு ஆயில் சார். நான் இன்ன வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ஒமேகா பற்றி, இதை நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள் அப்படின்னாரு. சரி, நானும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இன்னொன்று சொன்னார், சார் இது சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் ஆகாது, பயந்துக்க வேண்டாம் நீங்கள் அப்படின்னாரு. அவர் சொன்ன மாதிரி நானும் ஒரு 20 days 25 days ஆச்சு ஆல்மோஸ்ட். எனக்கு ஒரு சைடு எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன ஆச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பேக் பெயினும் ஜாயிண்ட் பெயினும் இருந்தது. அப்புறம் அது இல்லாமல் டெய்லி மார்னிங் எழுந்துச்சு அந்த சைனஸ் ப்ராப்ளம் மாதிரி தும்மல் அந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சளி ப்ராப்ளம் அந்த இதெல்லாம் இருந்தது. எனக்கு நான் எடுத்தோன்னே ரெடி ஆகிடுச்சு சரியாயிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஒரு 1 week கழித்து ஒரு 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா என்னோடய உடம்புலேயே கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சது. அந்த தும்மல் வராமல் இருக்கிறதுக்கு, ஜாயிண்ட் பெயின் வராமல் இருந்திருக்கு. நான் ஷட்டில் டெய்லி நானும் ஆடிட்டு தான் இருக்கிற இப்போயும். ஸோ அப்போது அந்த பெயின், ஜாயிண்ட் பெயின்லாம் வரும் எனக்கு. ஸோ இப்போது அதுவும் கிடையாது. 2வது ரன்னிங் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஸோ அதை அவர்கிட்ட நான் ஷேர் பண்ணேன், சார் உண்மை தான் சார் அப்படிங்கும்போது அவர் அதுக்கு இல்லாமல் இன்னொன்று சொன்னார். அவர் சொன்ன பாயிண்ட்னால தான் நான் இப்போ எல்லாத்துக்குமே உங்களுக்கு சொல்கிறேன். அதனால தான் நான் இப்போ சொல்ல வந்ததேவும். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம சார் இது மட்டும் இல்லை சார், ஹார்ட் சம்மந்தமாக, டயபெட்டிஸ் சம்மந்தமாக, ஐஸ் பார்வை, கண் பார்வை சம்மந்தமாக, மூளை சம்மந்தமாக, அதுமாதிரி விட்டமின்ஸ் டிஃபிஷியன்சி ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதுமாரி விஷயங்கள். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒமேகா பேலன்ஸ் ஆகிடுச்சுனாலே நம்ம உடம்புக்குள்ளே எல்லாமே கரெக்டாக ஆகிடும். ஏன்னா எல்லாமே செல்ஸ் தானே. ஒமேகா 3ங்கிறது செல்ஸ்குள்ளே போய் வேலை பார்க்குறது தான். நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தெரியணும்னா நான் சொல்கிறேன், எதில் போய் பார்க்குறேன்னு சொல்கிறேன், இல்லை நீங்கள் என்ன கூட கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் டயபெட்டிஸ்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். அப்புறம் அவர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக எடுத்து அந்த டயபெட்டிஸ் கம்மியான ரிப்போர்ட்டையும் எனக்கு காமிச்சார். அவர் ஃப்ரெண்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, சில நல்ல விஷயங்கள் மட்டும் சிலரால் மட்டும்தான் நமக்கு வரும், நம்மளை தேடி வரும். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். நீங்களும் இதை உங்களுக்கு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. பட் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத என் மூலியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்கிறதுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம இப்போ உணவு குறைபாடுகள் பார்த்திங்கன்னா, உணவு சாப்பிட்ற உணவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம சரியான உணவை சாப்பிட்றோமான்னு நமக்கு தெரியாது. ஏதோ கிடைக்கிறது சாப்பிட்றோம், ஆனால் எந்த கட்டப்பழக்கமும் எனக்கு இல்லைங்கிற மாதிரி நம்ம இருந்துக்கலாம். பட் மேலே சொன்ன அந்த 3 பேருமே அதே தான், சேம். மற்ற பிளேயர்ஸை கூட விடுங்க, டாக்டர்ஸ்க்கு தெரியாமையே இருக்கும்.
அந்த 3 ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர். ஸோ அவராலேயே அவரோட உயிரை காப்பாற்ற முடியலன்னா நம்மளை ஏமாற்றணும்னு எனக்கு தெரியல. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். அதுக்காக தான் இந்த ஷேரை. இதை பற்றி உங்களுக்கு மேலே இன்னும் தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, ஜின்ஜினோ லைஃப்னு சொல்லிட்டு. ஜின்ஜினோனா ZINZINOLIF இது. அப்படி இல்லைன்னா JinJino_TN இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க. இல்லை கம்பெனி வெப்சைட்டே நீங்கள் பார்க்கணும், பார்த்துக்கலாம், www.jinjino.com. நான் சொன்னது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு 4 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், இல்லை 4 பேர்த்துக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.